ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இனிய நண்பர் திருநிறை செல்வன் வாங்கல அந்த மாதிரி அறிவு நிறை செல்வன் திரு சித்ராலட்சுமன் அவர்கள் டூரிங் டாக்கிஸுங்கிற ஒரு யூடியூப் சேனலை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நான் கலந்துக்கும் போது அந்த கான்வர்சேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி அவருடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு வருகிற ஜனவரி 25ஆம் தேதி ஃப்ரேம் டு ஃபேம் அப்படிங்கிற ஒரு அவார்டு நிகழ்ச்சியை நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு லைக் ஷோ. நான் உங்கள் ஜோஷிகா. ஸோ இன்றைக்கி எந்த செலிப்ரிட்டியை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜய் சேதுபதி சார் அவுட்டோர் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் இந்த மலையில் வந்துட்டு இந்த கூழாங்கற்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது சேர்த்து வைக்கிறது ரொம்ப பிடிக்குமா. ஏன்னு கேட்டால் இது நூற்றாண்டோட மிச்சம் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப நம்பவும் செய்கிறாரு. கூழாங்கல்லுங்கிறது இப்போது இன்னும் ஜென்ரேஷன் போக 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 அந்த கலெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரேர் ஆகிடும். ஸோ சேர்த்து வைக்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதன் வகையாக நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு இந்த பழைய பைக்குகள்லாம் வந்துட்டு சேர்த்து வைக்கிறது பிடிக்கும். அண்ட் குழந்தைகளோட அந்த கார்களையும் வந்துட்டு சேர்த்து வைக்கிறது பிடிக்கும். அண்ட் அவர் சேர்த்து வைக்கிறது பிடிக்கும் மட்டும் இல்லாமல் அவர் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம விஜய் சேதுபதி சார் வீட்டில் அவர் ஒரு கிளி வளர்க்குறாரு. ஸோ அந்த கிளி வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி சாரை வந்துட்டு அப்பா தான் கூப்பிடுமா. அது கேட்கும் போதே ஒரு மாதிரி அழகாக இருக்குல்ல. ஏன்னா அந்த கிளியோட பேர் வந்துட்டு முருகன். ஸோ ஏன் முருகன் பேர் வச்சாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது தான் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவர் நடித்த ஃபஸ்ட்டு படம் தென்மேற்கு பருவக்காற்று, இந்த படத்தில் அவரோட பேர் வந்துட்டு முருகன். ஸோ அந்த பேரை அப்படியே வந்துட்டு கிளிக்கு வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளி வந்துட்டு அப்பான்னு கத்த பொழுதெல்லாம் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அந்த கிளியை போயிட்டு இப்படி தடுவும் பொழுது அந்த கிளி வந்துட்டு ரொம்ப சைலண்ட் ஆகிடுமா. இது கேட்கும் போது அப்படியே எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி அது எப்படி இருக்கும்ங்கிற மாதிரி விஷன் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்குது. நம்ம விஜய் சேதுபதிக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ சாப்பாடு விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என் மனைவி, அம்மா, தங்கை, மாமியார் இவங்க எல்லாருமே வந்துட்டு சமையலில் ரொம்ப கெட்டிக்காரங்க. அண்ட் எனக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு சமையல் தெரியும். ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும்ட்டு. அதன் வகையாக அவர் நான்வெஜ்ஜோட ஃபேன் கூட சொல்லலாம். நிறைய பேர் நான் நாத்திகர், அதாவது நான் ஏத்தியஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் நம்ம விஜய் சேதுபதி சார் அவர் சைட்லேருந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, நாத்திகர் அப்படிங்கிறவங்க கடவுளுக்கு எதிரானவங்க கிடையாது. இந்த கடவுள் பேரில் நடத்தும் அந்த மூட நம்பிக்கைகளுக்கு அவங்க எதிரானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை, அஃப்கோர்ஸ் இது உண்மை தான். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா நம்ம யார்கிட்ட போயிட்டு நம்ம மனசில் இருக்க கஷ்டத்தை சொல்கிறதுன்னு தெரியாமல் ஸோ அவங்க மனநோயாளியாக அவங்க மாறுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் மனநோயாளியாக ஆகாமல் இருக்காங்க. அதுக்கு காரணம் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு நிறைய பேருக்கு மனசில் வெளில இன்னொருத்தவங்ககிட்ட சொல்ல முடியாமல் ஒரு கஷ்டம் இருக்கும். நம்ம கண்டிப்பாக வந்துட்டு கடவுள் அவங்கக்கிட்ட தான் வந்துட்டு நம்ம ப்ரே பண்ணி நம்ம சொல்லுவோம், அழுதுகிட்ட சொல்லுவோம். ஸோ அதனாலேயே வந்துட்டு டு பி ஹானஸ்ட் நிறைய பேர் அந்த மனநோயாளியாக ஆகாமல் இருக்காங்க. அவர் சொன்னதுக்காக 100 years ஆஃப் சினிமாவை கொண்டாடினாங்க. அண்ட் அதில் பலருக்கு கோடியில் அவர் உதவி செஞ்சுருக்காரு. எனக்கு இளையராஜா சார்னால் ரொம்ப பிடிக்கும். அவரோட பாடல்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பாடல்கள் வந்து நான் எப்போதும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்காரு. எனக்கு இளையராஜா சார் மேலே எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய பென்ஸ் காரில் வந்துட்டு எங்கே போனாலுமே வந்துட்டு அவரோட பாடல்களை நான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு நான் பாடிக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டே போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் அவருக்கு பிடிச்ச 2 பாடல்கள், மோஸ்ட்டாக நம்மளுக்கு இளையராஜா சார் பாடல்கள்னால் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் பர்டிகுலராக இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதில் வர லைன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி விஜய் சேதுபதி சாருக்கு பிடிச்ச 2 பாடல்கள், ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு இந்த சாங்கும், என் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி இந்த பாடலும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நான் என் காரில் போகும்போது நான் ட்ரைவ் பண்ண போது இந்த 2 பாடலை மட்டும் நான் கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக நான் போவேன். ஒரு மாதிரி ரொம்ப மெல்ட்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்காரு.
விஜய் சேதுபதி சார் பிகாம் படிச்சிருக்காரு. ஸோ அவர் பிகாம் படிச்சிருந்தாலுமே அவருக்கு இந்த சோஷியலிசம், இந்த சோஷியலைஸ்டாக இருக்கிறது, இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மேலே அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் நம்மளே நிறையா இன்டர்வியூஸில் பார்த்துருப்பா, அவர் கண்டிப்பாக வந்து இந்த சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி ஏதாவது ஒரு பாயிண்ட் அடிச்சு அவர் பேசுவார். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஃப்யூச்சரில் அவருக்கு ஒரு டேரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம ஃப்யூச்சரில் நம்ம விஜய் சேதுபதி சார் டேரக்டராக பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனாலே வந்துட்டு நிறைய புக்ஸ் படிக்கிறாரு. அண்ட் இருக்கிற டேரக்டர்ஸோடலாம் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி நிறையா கேள்விகள்லாம் கேட்டு அந்த மாதிரிலாம் அவர் வந்துட்டு அவர் ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ ஃப்யூச்சரில் அவரை நம்ம டேரக்டராக பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில், அதாவது ஒரு சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க பொழுது அப்பா சொன்ன சில விஷயம்லாம் வந்துட்டு எனக்கு கண்ணு முன்னாடி வரும். ஸோ அந்த விஷயத்தை நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்பா ஒரு சிறந்த அறிவாளி அப்படின்ட்டு நம்ம விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் அப்பா வந்துட்டு குடும்பத்தோட கோவிலுக்கு போவார், ஈவன் சபரிமலைக்கு போவார், சபரிமலைக்கு போயிட்டு மாலையெல்லாம் போடுவார். இருந்தாலுமே என் அப்பா வந்துட்டு நாத்திகர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிரிப்பாராங்க. பியானோ ஹார்மோனியம் பயிற்சியில் நம்ம விஜய் சேதுபதி சார் இருக்கார். அதாவது பியானோ ஹார்மோனியத்தை எப்படி வாசிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கற்றுக்கிட்டு இருக்காரு. அதன் வகையாக நான் வந்துட்டு மற்றவங்க முன்னாடி திறமையாக ஒரு விஷயத்தை காட்ட பொழுது தான் உள்ள ஒரு பாரமாக ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு விஷயத்தை நேசித்து நம்ம பண்ணும்பொழுது அதோட சுகமே தனி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 28 வயசான அபிஷ் அவங்க தான் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதியோட குரு. அண்ட் விஜய் சேதுபதி சாருக்கு அவர் தான் வந்துட்டு இந்த பியானோ ஹார்மோனியம்லாம் எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்துட்டுருக்காங்க. பாதி அவர் கற்றுக்கிட்ட மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவங்க குரு சொன்ன விஷயம், உங்களுக்கு ஸ்வரம் உட்காந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்வரம் உட்காந்துச்சுன்னா ஸ்வரம் அந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லி நம்ம விஜய் சேதுபதி சார் அதை கேட்கும் பொழுது, அதாவது நம்ம குருவாயாலே நம்மளுக்கு கேட்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஜய் சேதுபதி சாருக்கு அவங்க குரு சொல்லும் பொழுது எனக்கு இந்த உலகையே வந்துட்டு ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது அப்படின்னு விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதி சார் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது அவரோட படத்தில் நடிக்கும், அதாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழந்தைங்களோட நம்ம நடிப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு படத்தில், அந்த மாதிரி அவரோட படத்தில் ஏதாவது ஒரு குழந்தையோட நடிக்கிற சீன் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த குழந்தையோட நல்லா ஜெல் ஆகணும் இல்லையா? அப்போ தானே நம்மளோட அந்த குழந்தை செட் ஆகும். அதனால நான் விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணுவார்னா அப்படியே குழந்தையாவது இறங்கி அந்த குழந்தையோட ஜாலியாக விளையாடுவாராம். அண்ட் தினமும் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் போகும்போது அவங்க அந்த குழந்தைகளுக்காக ஏதாவது டாய்ஸு, கிஃப்ட்ஸு, சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்களா. அஃப்கோர்ஸ் யாராக இருந்தாலுமே அந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுக்கும் போது ஈவன் நம்மளே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஆவாங்க, ரொம்ப மகிழ்ச்சி ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்க பொழுது நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு உள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் உங்களை வேற ஒரு லைக் ஷோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் இஸ் பாய் வித் மீ ஜோஷிகா. போனதுக்கு வரமா இருக்கு. நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு, நம்ம விஜய் சேதுபதிக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்குமா. அதன் வகையில் நான் என் அம்மா, தங்கை, சமையல், உணவு விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் மனநோயாளி ஆகாமல் இருக்காங்க, அது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்கண்ணா, நாளைக்கு கட் பண்ணு. விஜய் சேதுபதி சார் பிகாம் தான் பியானம் ஹார்மோனியம் பாதி அவர் கற்றுக்கிட்ட. இப்போது ரீசெண்டாக வந்துட்டு குரு நின்றுடுச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில், அதாவது அவரோட படத்தில் ஏதாவது ஒரு குழந்தைங்களோட நடிக்கணும் அப்படின்னு ஒரு இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு ஏதாவது ஒரு குழந்தைங்களோட நடிக்கணும் அந்த மாதிரி ஒரு சீன் வந்துதான் அவர் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் குழந்தைகளோட நடிக்கிற அந்த சீன்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம விஜய் சேதுபதி சார் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிவிடு.